மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நாம இன்னைக்கு 9th மேக்ஸ் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் 13க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் இன் இங்கிலீஷ் மீடியம். The questions are from coordinate geometry. Actually இந்த coordinate geometry பத்தியும் இந்த பிளேன்ல கார்ட்டீசியன் பிளேன்ல பாயிண்ட்ஸ் எப்படி பிளாட் பண்றது பத்தியும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பத்தியும் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நம்ம இப்போ இந்த ஒர்க் ஷீட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் மல்டிபிள் சாய்ஸ் questions. First question, if the abscissa of a point is 0 then the point always lies அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்சிஸ் அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம், ஒரு கார்ட்டீசியன் பிளேனில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸோட வேல்யூ, அதுக்கப்புறம் வரக்கூடியது ஒய்யோட வேல்யூ அப்படின்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு வர அந்த எக்ஸ் கோஆர்டினேட்டை நம்ம அப்சிஸா அப்படின்னும், செகண்ட் வரத ஒய் கோஆர்டினேட்டை நம்ம ordinate அப்படினு சொல்லுவோம். So this x value is called as abscissa and this y value of a point is called as ordinate. Here if the abscissa of a point is 0, அதாவது இந்த x value 0வா வந்துச்சு அப்படின்னா then the point always lies in அப்படின்னு இருக்காங்க. x value மட்டும் 0, y value என்னவா வேணா இருந்துட்டு போகுது அப்படின்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா it lies on the y axis. If x is 0 then definitely that point will lie on the y axis. If y is 0 definitely that point will lie on the x axis. So இங்க இந்த questionல x 0ங்கிறதுனால it lies on the y axis அப்படிங்கிற இந்த D option தான் right answer for the first question. Second question, if x plus 3 y minus 2 is equal to 5,4 then the value of x and y யாருன்னு இருக்காங்க. This is a point and this point is equal to 5,4 another point. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x coordinates இது ஈக்குவல், அதே போல் y coordinates are equalனு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ x plus 3 is equal to 5. இந்த x plus 3யும் இந்த 5யும் ஈக்குவல், அதே போல் y minus 2வும் இந்த 4ம் ஈக்குவல். ஸோ y minus 2 is equal to 4னு எழுதிட்டோம். இங்கே x equal to இந்த plus 3 லெஃப்ட் சைடு வரும்போது minus 3 ஆகி எக்ஸோட வேல்யூ 2னு கிடைக்கும். அதே போல் இந்த minus 2 ரைட் சைடு போகும்போது plus 2 ஆகி ஒய்யோட வேல்யூ 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2,6 is the answer for the second question and it is first option. Third question, in a Cartesian plane, if a vertical line x equal to 4 and a horizontal line y is equal to 2 are drawn, then the point of intersection of the lines அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது x axis, இது y axis. இப்போ x equal to 4 அப்படிங்கிறது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்னா இப்படி இந்த vertical லைனாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல 1, இது 2, இது 3, இது 4 எக்ஸோட வேல்யூ. அப்போ x equal to 4 அப்படிங்கிறது இட்ஸ் a vertical line drawn parallel to the y axis. அதே போல் y is equal to 2ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ y எந்த இடத்துல 2வோ அந்த இடத்துல ஒரு horizontal line parallel to the x axis வரையும். இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற, அதாவது இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 4 and y-ஓட வேல்யூ இந்த இடத்துல 2. So 4,2 is the answer for this third question. Fourth question, if a point 4,3 is center of the circle passing through the point 9,3 then the radius of the circle இருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சி உங்களுக்கு விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக இது போட்டிருக்கேன். இது சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். அப்போது இந்த சர்க்கிள் இது வந்து சுற்றி இதுதான் சர்க்கிள்னு இருக்காங்க. இந்த சர்க்கிள் வந்து 9,3 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக இப்படி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு தெரியும். ஸோ இது சென்டர், இந்த சர்க்கிள் வந்து இந்த 9,3 வழியாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் டு த பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வி வில் கால் இட் அஸ் ரேடியஸ். இப்போ இதில் இந்த y கோஆர்டினேட்ஸ் பாருங்களேன், சேம் இங்கே என்ன 3யோ அதே 3 தான் இங்கேயும் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸில் தான் வேரியன்ஸ் இருக்குது. இது 4ம் இது 9ம். இப்போ இந்த ரேடியஸ் வேணும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு இது சேம்ங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். 9 minus 4 and it is 5. So this B option is the right answer for the fourth question. Fifth question, condition for the points A, B, C to be collinear is இருக்காங்க. ஆக்சுவலாக collinear அப்படின்னா the points lying on a same straight line we will call it as collinear. இப்போ இங்கே ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா let it be B and this is the C1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணால், அதாவது distance between AB and AC equal to AC அப்படின்னா, அதாவது ஏபியோட டிஸ்டன்ஸும் பிசியோட டிஸ்டன்ஸும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் தட் ஷுட் பி ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. அப்போ தான் அதை நம்ம கொலினியர்னு சொல்ல முடியும். நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். Sixth question, the point of bisectors of the line segment joining the points this and this இருக்காங்க. Bisection அப்படின்னாவே dividing a line into two equal parts, அதை தான் நம்ம bisection சொல்லுவோம். ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா. இப்போ இது -4,5
இது -6, 7 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் டூ கண்டுபிடிச்சாவே we can find out the point of bisection. அப்போது நம்ம x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 is the formula to calculate the midpoint of any two points. அப்போ ABயோட midpoint கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க, இது x1 y1, இது x2 y2. So -4 -6 by 2, 5 plus 7 by 2, and it is -10 by 2, 12 by 2. So -5, 6 அப்படின்னு வருங்களா? So which is the B option. Seventh question, the length of the side AB of the polygon with vertices A is √3, 2, B is 0, 1 and C is 1, 0 is அப்படின்னு இருக்காங்க. சைடு ஏபியோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி கண்டுபிடிச்சாவே போதும். ஃபார்முலா டு கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் இஸ் d = √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. ஸோ ஏக்கும் பிக்கும் இது x1 y1, இது x2 y2. பாருங்களேன், ஸோ x2 வந்து நமக்கு 0 minus x1 is √3 the whole square plus y2 is 1 - 2 the whole square. நமக்கு √3 the whole square is simply 3. 1 அதாவது 1ல 2 போச்சுன்னா -1 the whole squareனு வரும். ஸோ 3 plus 1 is √4. அப்போ √4ஓட வேல்யூ வந்து 2. ஸோ this first option is the right answer for the 7th question. 8th question, which of the following points on joining will form a square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி x coordinate y coordinate ஒரு கார்ட்டீசியன் பிளேன்லேயே ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். -3, +3 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வரும் அந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 2, 3 இருக்காங்க. 2, +3 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு. தென் -6, -1 அப்படின்னு இருக்காங்க. -6, -1 இங்கே வந்துருச்சா? ஸோ இட் டஸ் நாட் ஃபார்ம் அ ஸ்கொயர். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. பாருங்கள், பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே வந்துருச்சு, கோணையாக வருது. ஸோ இட் வில் நாட் ஃபார்ம் அ ஸ்கொயர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு வரும் 0, 0 இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது -4, 0 அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. தென் -4, -4 நேராக பாருங்கள், இது -4, இது -4. இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது தேர்ட் பாருங்கள், இது கிட்டத்தட்ட பாருங்களேன் 1 2 3 4 வந்திருக்கு. அதே போல் 1 2 3 4னு நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆக போகுது. 0, -4னு வி காட் அ ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே இப்படியே பார்த்து நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மெத்தட் நமக்கு ஏன்னா எல்லாமே சின்ன நம்பர்ஸாக இருக்குது, அதனால் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாயிண்ட்ஸ் அப்படி கண்டுபிடிக்கும் போது எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் ஈக்குவலாக வந்துச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதை விட இது நம்பர்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கனால இட் வில் பி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கண்டுபிடிக்கிறதே நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் நான் இதை யூஸ் பண்ணேன். ஸோ தி செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த 8th question. 9th question, identify the quadrant in which the point -3, 7 lies in இருக்காங்க. நமக்கு தெரியும் this is x and this is y axis. இது first quadrant, இது second quadrant, இது third quadrant and this is fourth quadrant. இது firstல வந்து ரெண்டும் plus, அதாவது x value plus y value plus, thirdல ரெண்டும் minus. இப்போ இந்த -3, 7 அப்படிங்கும்போது மைனஸ் இங்கே வரும், +7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும். அப்போது இதுதான் ஆக்சுவலாக மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ திஸ் பி ஆப்ஷன் செகண்ட் குவாட்ரண்ட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த 9th question. 10th question, the point whose abscissa is 5 and ordinate is 4 is represented by இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் இருக்கிறது x வேல்யூ, ரெண்டாவது இருக்கிறது y வேல்யூ. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ தான் நம்ம அப்சிசான்னு சொல்லுவோம், ஒய்யோட வேல்யூவை ஆர்டினேட்னு சொல்லுவோம். ஸோ 5, 4 திஸ் பி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த 10th question. Second Roman, answer very shortly. 11th question, find the distance between the points a, b and -a, -b இருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும், √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. இப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1 y1, இது x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ x2 அப்படின்னா -a -x1 அப்படிங்கும்போது -x1ஓட வேல்யூ a, ஸோ the whole square ப்ளஸ் y2 என்ன அப்படின்னா -b, ஃபார்முலா படி மைனஸ், y1 வந்து b the whole square. இப்போ என்ன அப்படின்னா √(-2a) வந்துடும் the whole square. அதே போல் இங்கே -2b the whole squareனு வரும். ஸோ இட் பிகம்ஸ் 4a² ப்ளஸ் 4b². ரெண்டுலேருந்து 4 காமனாக உள்ளுக்குள்ளாரியே வெளியே எடுக்க முடியும். ஸோ 4 × a² + b² இன்சைட் த
ரூட். இப்போ இந்த 4 மட்டும் ரூட்டை விட்டு வெளியெடுக்க முடியும். 2 into root of a square plus b square is the distance between the given 2 points. 12th question, identify the quadrant for which the point A of minus 6, 5, 6, minus 1, minus 5, minus 6, 3, 5 without plotting the points on the graph அப்படின்றாங்க. அதாவது நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணாமையே இது எந்தெந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அப்படின்னு கண்டுபிடிட்டு இருக்காங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன் பாருங்கள், ரெண்டும் நெகட்டிவாக இருக்கா, உடனே இது தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடுச்சு. ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கா, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நெகட்டிவாக வருதுன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட்டும் பாருங்கள். இது முதல்ல எடுத்ததையும் மைனஸ்னு வருது, அப்புறம் ஒய்யோட வேல்யூ ப்ளஸ்னு வருதா, ஃபஸ்ட்டு மைனஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு, அடுத்ததாக மைனஸ் வந்தால் அது ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ நமக்கு போத் பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், போத் நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட், முதல்ல இருக்கிறது நெகட்டிவ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட், ரெண்டாவது இருக்கிறது நெகட்டிவ்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். அதனால திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த 12th question. 13th question, if the distance between the 2 point 0, 2 and x, 2 is 4, then find the value of x ன்னு இருக்காங்க. Distance they have given as 4. அதனால distance formula left side எழுதிக்கணும். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square inside the root is equal to 4 அப்படின்னு. இங்கே ரூட் இருக்குது, இங்கே 4னு வெறும் நம்பர் இருக்குது. அதனால் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துக்க போகிறோம். த ஹோல் ஸ்கொயர், இது ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இப்போ x2க்கு பதிலாக பாருங்கள், இது x1 y1, இதுக்கு x2 y2, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை x1 y1, ரெண்டாவது பாயிண்ட் x2 y2ன்னு எழுதிட்டோம். இப்போ நமக்கு இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சுக்கலாம். x2க்கு வந்து நம்ம xனும் x1க்கு 0ன்னு இருக்குது, ஸோ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 நமக்கு 2னும் y1ம் 2 அப்படின்னு இருக்குது, த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இது 16 அப்படின்னு ஆகிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ் மைனஸ் 0 இஸ் எக்ஸ், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 minus 2 is 0, 0 square is 0 again is equal to 16. So x square is equal to 16 அப்படின்னா உடனே x value கண்டுபிடிக்கணுமா, taking root on both the sides, plus or minus நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். So x value is plus or minus 4. 14th question, a of 0, 0 and b of 5, 4 is the position of the two persons. Find the distance between the person. இந்த ரெண்டு பர்சனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ we have to use the distance formula. அப்போ வந்து நமக்கு இது x1 y1 அப்படின்னும் இதை x2 y2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 is 5 minus 0 the whole square plus y2 is 4 minus 0 the whole square. 5 square is 25 and 4 square is 16. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், நமக்கு ரூட் ஆஃப் 41 அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் a and b. 15th question, the midpoint of a of 3, 4 and b of minus 1, minus 2 lies on the line 2x plus y plus k is equal to 0. Find the value of k அப்படின்னு இருக்காங்க. முதல்ல ab ஓட midpoint கண்டுபிடிக்கணும். So for that midpoint formula is x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அப்போ ab ஓட midpoint equal to நம்ம இது x1 y1 இது x2 y2 னு வெச்சுக்கிறோம். So 3 minus 1 by 2, 4 minus 2 by 2. நமக்கு என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 2 by 2, 2 by 2. So it is 1, 1 அப்படிங்கிறது தான் நமக்கு midpoint of AB. lies on அப்படின்னு இருக்காங்க. அப்போ x ஓட வேல்யூ 1னும் y-ஓட வேல்யூ இதில் இந்த ஈக்குவேஷனில் 1னும் போடணும். ஏன்னா இந்த மிட் பாயிண்ட் இதில் லை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் இதில் போட்டால் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இட் லைஸ் ஆன், அதாவது 1, 1 லைஸ் ஆன் 2x plus y plus k is equal to 0ன்னு இருக்காங்க. அப்போ 2 into x value 1, y-ஓட value 1 plus k is equal to 0. So 2 plus 1 is 3, 3 plus k is equal to 0 and k's value is minus 3 அப்படின்னு கிடைக்குது. So that's what we want. So therefore k is equal to minus 3 is the answer for the 15th question. 16th question, if minus 3, 2 is the midpoint of the line joining the points minus 6, 4 and x, y, then find the value of x and y இருக்காங்க. Midpoint of minus 6, 4 and x, y is minus 3, 2. So இதனோட formula leftல எழுத போகிறோம். பாருங்க, minus 6 plus x by 2, 4 plus y by 2,
-3, 2 எழுதிரும். ஏன்னா இது ரெண்டோட மிட் பாயிண்ட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி லெஃப்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம். அதனோட வேல்யூ ரைட்ல எழுதிக்கிறோம். பாருங்க இந்த x கோஆர்டினேட்டும் இதுவும் ஈக்குவல். ஸோ -6 + x by 2 is equal to -3. இப்போ என்ன பண்ணுவோம், -6 + x equal to இந்த 2 அங்கே கொண்டு போகும்போது மல்டிபிள் ஆயிரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -6 ஆயிடும். ஸோ x equal to -6 + 6 we will get x value as 0. அதே மாதிரி இங்கே y-ஓட வேல்யூக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 + y by 2 is equal to இந்த 2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ 4 + y is equal to 2 into 2 it is 4. ஏன்னா இங்கே டிவைஸராக இருக்கிறது அதர் சைட் போனால் மல்டிபிள் ஆயிரும். ஸோ y is equal to 4 - 4 and it is 0. ஸோ y-ஓட வேல்யூ 0. ஸோ x-ஓட வேல்யூவும் 0 and y-ஓட வேல்யூவும் 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். This is the answer for the 16th question. Third Roman, answer shortly. 17th question. In the figure, find the coordinates of the points A, B, C, D. Identify the shape, the length of the sides. அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க A, B, C, D. இந்த இடத்துல A இருக்கா, உடனே ஃபர்ஸ்ட் கீழே X தான் பார்க்கணும். X value is -4. அதனால ஃபர்ஸ்ட் -4 எழுதிடுறோம். அதுக்கப்புறம் தான் y வேல்யூ பார்க்குறோம். இட் இஸ் 3 + 3, ஸோ 3 எழுதிட்டோம். அதே போல் நெக்ஸ்ட் பியோடது இங்கே இருக்குது அப்படின்னா உடனே ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ தான் பார்க்குறோம். இட் இஸ் 2 அண்ட் தென் ஒய்யோட வேல்யூ இஸ் 3. ஸோ 2, 3 அதுவும் எழுதிட்டோம். சி இங்கே இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ தான் பார்க்குறோம். இட் இஸ் 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ பார்க்குறோம். இட் இஸ் -1. அதே போல் டி பார்க்குறோம், இங்கே இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸோட வேல்யூ இட் இஸ் -4 அண்ட் ஒய்யோட வேல்யூ இட் இஸ் -1. ஸோ ஏபிசிடியோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஷேப் என்ன அப்படின்னா மெஷர் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் 1, 2, 3, 4 இதனோட சைடு வந்து 4 யூனிட்ஸும் இதனோட லென்த் வந்து நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு 6 யூனிட்ஸும் வருது. ஸோ நமக்கு ஐடென்டிஃபை த ஷேப் அப்படின்னா த சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இது லென்த் ஒன்று பிரெத் ஒன்றா வருது. இட் இஸ் அ ரெக்டாங்கிள். நம்ம இந்த ஷேப் ஐடென்டிஃபை பண்ணோம். இட் இஸ் அ ரெக்டாங்கிள். ஸோ இட் இஸ் ரெக்டாங்கிள் ஷேப்னு எழுதிட்டோம். அடுத்து லென்த் ஆஃப் த சைட்ஸ் கேட்டிருக்காங்க. லென்த் நமக்கு 6 யூனிட்ஸும் பிரெத் நமக்கு 4 யூனிட்ஸ்னு வருது. ஸோ லென்த் is 6 units and breadth it is 4 units அப்படின்னு எழுதிட்டோம். 18th question. Prove that the point A of -3, 0, B of 1, -3 and C of 4, 1 are the vertices of an isosceles triangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Isosceles triangle அப்படின்னா 2 sides equal and the third side is different. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏபி டிஸ்டன்ஸ், பிசியோட டிஸ்டன்ஸ், ஏசியோட டிஸ்டன்ஸ் 3 கண்டுபிடிக்கணும். லெட் இட் பி ஏபிசி. ரெண்டு சைடு ஈக்குவலாகவும் தேர்ட் சைடு டிஃப்ரெண்ட்டாகவும் வந்தால் இட் ஃபார்ம்ஸ் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ரூட் ஆஃப் இது x1 y1 இது x2 y2. ஸோ 1 + 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 வந்து நமக்கு -3 -0 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். பாருங்கள் 1 + 3 is 4, 4 ஸ்கொயர் is 16. அதுக்கப்புறம் இது 3 ஸ்கொயர் is 9 and it is √25ன்னு வரும். we know √25 is equal to 5 units. AB நமக்கு 5 unitsன்னு கிடைக்குது. then BC கண்டுபிடிக்கிறோம். BC is பாருங்கள் இதிலிருந்து 4 - 1 the whole square plus 1 + 3 the whole squareன்னு வருது. 3 square is 9 plus 4 square is 16. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். √25 which is 5 unitsன்னு ரெண்டு சைடு ஈக்குவலாக கிடைச்சிருச்சு. then we are finding AC. AC is equal to root of 4 + 3 7 the whole square plus 1 - 0 the whole square. so நமக்கு 7 square is 49, 1 square is 1 and it is √50 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம ரூட் விட்டு வெளியே எடுக்கணும் அப்படின்னா 5√2 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 25 × 2 எழுதலாம். 25ஓட ஸ்கொயர் ரூட் இஸ் 5, அதனால் அதை வெளியே எடுத்து 2 மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ 5√2 யூனிட்ஸ்னு வருது. அதாவது AB is equal to BC which is equal to 5 units and the third side is அதாவது AC is 5√2 units. hence it forms a isosceles triangle. ரெண்டு சைடு ஈக்குவலாகவும் தேர்ட் சைடு டிஃப்ரெண்ட்டாகவும் வந்ததுனால இட் ஃபார்ம்ஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் எழுதிட்டோம். 19th question. If the 3 points A of 0, 0, B of 3, -3, √3 and C of 3, λ
form an equilateral triangle, then find lambda இருக்காங்க. இந்த ABC மூணும் equilateral triangle form பண்ணுதுன்னு இருக்காங்க. As we know, equilateral triangle னா all three sides are equal னு அர்த்தம். So AB is equal to BC is equal to AC. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்ன எழுதிருக்கோம், distance between AB and distance between BC is equal னு எழுதிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டா லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிக்கான டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் பிசிக்கான டிஸ்டன்ஸையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் x2 அப்படின்னா இதில் பாருங்க இதுதான் x2, 3 minus 0 the whole square plus y2 is root 3 minus 0 the whole square which is equal to b and c ல நம்ம பாருங்க இது ரெண்டும் x1 y1 இது x2 y2 அப்படின்னா root of x2 is 3 minus 3 the whole square plus lambda minus root 3 the whole square னு ரைட் சைடில் வரும். ரெண்டு சைட்லையும் ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயர் ரூட் போயிடும். 3 square is 9, root 3 the whole square is simply 3. இங்கே 3 square is 0 plus lambda minus root 3 the whole square அப்படியே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் it becomes 12. இங்கே a minus b whole square ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a square minus 2ab plus b square இப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற 12 ரைட் சைட் கொண்டு போகிறோம். நமக்கு பாருங்கள் 3 minus 12 நமக்கு minus 9 இந்த இடத்துல வரும். ஸோ lambda ஸ்கொயர் minus 2 root 3 lambda minus 9 is equal to 0னு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் லாம்டா கிடைக்குது. ஸோ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் minus 9 எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் minus 9 வரணும், சப்ராக்ட் பண்ணால் 2 root 3னு வரணும், minus 2 root 3னு வரணும். பாருங்கள் 3 root 3 into root 3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், நமக்கு 9 வரும். minus 9 வரணுமா, அப்போ பார்க்கணும் இதில் எது பெரிய நம்பர், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் minus 9னு கிடைக்கும். பாருங்கள் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு minus 2 root 3னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ். உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கிறது அப்படின்னா லாம்டா minus 3 root 3னு ஒரு ரூட்டும் இன்னொன்று லாம்டா ப்ளஸ் ரூட் 3 is equal to 0 அப்படின்னும் கிடைக்குது. அப்போது லாம்டாக்கு ரெண்டு வேல்யூ, ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா இது அப்படியே ரைட் சைட் கொண்டு போகும்போது 3 root 3 அப்படின்னும், இந்த ரூட் 3 ரைட் சைட் கொண்டு போகும்போது மைனஸ் ரூட் 3 அப்படின்னும் இந்த ரெண்டு வேல்யூஸ் நமக்கு லாம்டாக்கு கிடைக்குது. 20th question, if the coordinate of the midpoint of the line joining the points 2p plus 1, 4, 5, q minus 1 is 2p, q. Then find the value of p plus q இருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட் வந்து இது அப்படின்னா p plus q ஓட வேல்யூ கண்டுபிடின்னு இருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். இட் இஸ் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா இது கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை லெஃப்ட் சைடும் அதனோட வேல்யூவை ரைட் சைடும் எழுதிக்க போகிறோம். ஃபார்முலா இதுதான். இதுதான் x1, இது y1, இது x2, இது y2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக. x1 is 2p plus 1 plus x2 வந்து 5 by 2 ப்ராக்கெட்குள்ளார y1 is 4 plus y2 is q minus 1 by 2. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இது x1 plus x2 by 2, இது y1 plus y2 by 2 is equal to 2p, q. நமக்கு pயோட வேல்யூவும் qவோட வேல்யூவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணாதான் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். பாருங்கள் 2p plus 6னு வரும். இங்கே 2p plus 6 by 2 அப்படின்னும், இங்கே நமக்கு 4ல் 1 போச்சுன்னா 3 plus q by 2 அப்படின்னும் கிடைக்குது. இங்கே 2p, q அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவும் இதுவும் ஈக்குவல், இது ஒய் வேல்யூ இதுவும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டுலேருந்து காமனாக 2 வெளியெடுக்க முடியும். பாருங்கள் 2 வெளியெடுத்தோன்னா p plus 3ன்னு மேலே வரும். by 2 is equal to இந்த 2p அப்படின்னு எழுதிட்டோம். பாருங்கள் இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போது p plus 3 is equal to 2pன்னு இருக்குது. இங்கே p தான் இருக்குது, பெருசாக இருக்குது p, அதனால் இந்த p அங்கே அனுப்பிச்சிட போகிறோம். ஸோ இட் இஸ் 2p minus p, அதனால் 3ங்கிறது pயோட வேல்யூன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி yயோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே this 2 ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். 3 plus q by 2 is equal to q. இந்த 2 ரைட் சைட் போச்சு அப்படின்னா மல்டிப்புளாக போகும். ஸோ இட் பிகம்ஸ் 2q.
நமக்கு இந்த q அங்கே எடுத்துகிட்டு போகலாம் 2q மைனஸ் q ஆகிடும் இங்கே வெறும் 3ன்னு இருக்கும் ஸோ 2q மைனஸ் q is simply q and here q's value is also 3 பாருங்க நமக்கு pயோட வேல்யூவும் 3 கிடச்சிருக்கு qயோட வேல்யூவும் 3 கிடச்சிருக்கு they have asked us to find the value of p plus q so it is 3 plus 3 which is equal to 6. This is the answer for the 20th question. Thank you children.